சார் உங்க வீடியோ நான் நெறையா பார்த்துட்ருக்கேன். இந்த மாரி வந்துட்டு நெறையா நோய் வந்து க்யூர் பண்றீங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இப்போ ரீசென்ட்டா கூட கிட்னி ஃபெயிலியர்லாம் பார்த்து க்யூர் பண்ற மாரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நெறைய மருந்து, மாத்திரை சாப்பிடுறாங்க. ஆனா அப்பயும் வந்துட்டு அவங்க க்யூர் ஆகலன்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க எப்படி உணவே மறந்து அ சிங்கிள் நீடி தெரபில வந்துட்டு எப்படி அந்த நோய குணப்படுத்துறீங்க? இத பத்தி ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய நோய் காரணின்னு சொல்லணும் அப்படின்னா, உணவு பழக்கம் தவறால தான் நோய் வந்தது. வேற எந்த காரணங்களும் கிடையாது. இந்த நோய் காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணவை பத்தி பேசுறோம். உணவு தான் நோயை உருவாக்குதுன்னா, அந்த உணவை வச்சே நம்ம மருந்தா மாத்துறது தான் இங்க நம்மளுடைய வேலையே. இப்ப நிறைய பேர் நம்ம என்ன சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது. எப்படி சாப்பிடணும்னு வழிமுறை தெரியல. இது ஆரோக்கியமான உணவா? இது உடலுக்கு நல்ல உணவா? இது நன்மை செய்யுமா உடலுக்கு? அதெல்லாம் தெரியாது. நமக்கு சுவையா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அதுல என்ன கலப்படம் பண்றாங்க, என்ன விஷயங்கள் செய்யறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள் அடிப்படையே இன்னைக்கு அதிகமா நச்சு தயாரிக்கப்பட்ட உணவுல தான் அதிக நச்சுக்கள் இருக்கு. படைக்கப்பட்ட உணவை நீங்க எந்த உணவையுமே தவிர்க்காதீங்கன்னு சொல்லுவேன். படைக்கப்பட்ட உணவுல அதுல சேர்க்கக்கூடிய அந்த கலரிங்கு, அதுல இருக்கக்கூடிய நச்சுக்கள், அதுல இருக்கக்கூடிய செயற்கை உணவுகள் தான் இன்னைக்கு அனைத்து மக்களும் நோயாளி ஆக்கியிருக்கு. அப்ப எந்த அடிப்படையில நோய் வந்துச்சு? உணவு அடிப்படையில தான் நோய்கள் உருவானது. அதே உணவு அடிப்படையில தான் இறைவனும் மருந்தாகவும் நமக்கு பொதுவா அந்த மனிதன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் என்னங்க அடிப்படை தேவை? உணவு. அப்ப அந்த உணவை நீங்க ஆரோக்கியமா நீங்க பிறந்ததுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன் பெரிய கிட்னி ஃபெயிலியர் வரப்போகுது, உங்களுக்கு கேன்சர் வரப்போகுது, உங்களுக்கு ஏன் சுகர் வரப்போகுது, கொலஸ்ட்ரால் வரப்போகுது? நீங்க எதுக்கு இந்த ஒரு பேரை வச்சுட்டு வைத்தியன்ற பேர்ல தொடர்ந்து ஏன் மருந்து சாப்பிடணும்? அப்ப உணவு முறைகள் இன்னைக்கு கெட்டு போச்சு, எல்லாருக்குமே தெரியுது இல்ல. அப்ப எல்லாருமே மாறணும்னு நினைக்கிறீங்கல்ல. அப்ப அந்த உணவை ஏன் நம்ம ஆரோக்கியமான வழியில அவங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்றது மட்டும்தான் நான் நினைச்சேன். இன்னைக்கு அந்த விஷயத்துல நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க, ஆரோக்கியமான வாழ்வியல உள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த உணவு விஷயங்கள்லயும் உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் அனைத்துமே உணவை ஆரோக்கியமா மாத்த உடலுக்குள்ள நல்ல சக்தி கிடைக்க உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறி அவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பும் புத்துணர்வா மாறும்போது அவங்களுக்கு ஏன் இந்த நோய் அந்த நோய் நம்ம ஏன் பேர் வைக்கணும்? கழிவு வெளியே போச்சுன்னா நோய் போயிடும். ஸோ இந்த அடிப்படையில் தான் சிகிச்சை முறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்லாவே இருக்காங்க. ஸோ நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ இருக்கு, தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயம் புரிதல் வரும்.